எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போனா, அம்மா கையால சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. இதில நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி என் கையால தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஏன்னா நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண டைமில கரெக்ட்டா மேரேஜ் ஆகி வந்துட்டேன். ஸோ அதனால் என்னோட குக்கிங் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வீட்டுக்கு போனாலும் நீயே சமை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படி தான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் தான் அவனுக்கு குக் பண்ணி கொடுத்தேன். அப்படியே தோட்டத்திலேருந்து வாழை இலைலாம் அறுத்துட்டு வந்துட்டான் தம்பி. ஸோ அதில் தான் பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழைக்காய் பொரியல் தான் உனக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பொரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு இந்த மாதிரி எக் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வறுக்கிற முட்டை வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வறுத்த முட்டையும் அவனுக்கு வந்துட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வந்துட்டு இலையில நானும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஸோ எப்போவுமே சென்னையிலலாம் நான் சொல்லியிருக்கேன்ல, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மருந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கீரை, சிறுகீரை தான். ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்ட கீரை தான். அதை பறிச்சுட்டு வந்துட்டாங்க காலையிலேயே அம்மா. ஸோ அதனால் அந்த கீரையை என்னோடய ஸ்டைலில் நான் பொரியல் பண்ணியிருந்தேன். அதையும் தம்பிக்கு வந்துட்டு வாழை இலையில வச்சுட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக பண்ணது. அப்புறம் வந்துட்டு ஒயிட் ரைஸ் தான் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவு ஒயிட் ரைஸ் வந்துட்டு தம்பிக்கு வாழை இலையில வச்சுட்டேன். அப்புறம் தம்பி எப்போவுமே வந்துட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் போட்டோன்னே குழம்பு ஊற்றுறதுக்காக அவனோட ஸ்டைலில் கொஞ்சமாக குழி பண்ணிவிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் அவனும் நான் பரிமாறும்போது பண்ணிட்டான். இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதாவது கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வச்சா. அதுவும் கத்திரிக்காய் அப்படின்னா என்னோடய தம்பிக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதனால் குழந்தைக்கு வந்துட்டு என் தம்பிக்கு ஆசையாக நான் செஞ்சேன். அதையும் வந்துட்டு நான் அவனுக்கு அவன் நோண்டி வச்சுருந்த அந்த குழியிலேயே ஊற்றிட்டேன். அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நிறைய கத்திரிக்காவை வந்து நானும் அவனுக்கு போட்டுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சமையல். ஸோ அதனால் நல்லாவே சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எங்களோட கழனிக்கு போயிட்டு இங்கே மாதிரி இளநிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் தம்பி வந்து இளநியெல்லாம் கொண்டு வந்தான் பாருங்கள். அப்புறம் பார்த்தா என்ன இது பனங்காய் இருக்குது அப்படின்னா, இது சீசனே கிடையாது அப்படின்ட்டு. அம்மா இருந்துச்சு அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். அப்புறம் என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக விளையாடிட்டு இந்த டே அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போடுறேன். பாய்.